श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति परागपद्धति श्लोकं 377 शुभसरणिरजोभिर्शोभयन्ती दरिद्रीं परिणतिरमणीयान् प्रक्षरन्ती पुमर्तान् भवसि भुवनवन्द्या पादुके रङ्गभर्तुः शरणमुपगतानां शाश्वती कामधेनुः. பதபதார்த்தம் ரங்கபர்த்துஹு ஸ்ரீ ரங்கநாதனுடைய பாதுகே வாராய் பாதுகையே, புவனவந்தியா எல்லோர்களாலும் சேவிக்க தகுந்தவளாயும், சுப க்ஷேமத்தை உண்டு பண்ணுகின்ற சரணி மார்க்கத்தினுடைய ரஜோபிகி தூளிகளாலே, தரித்ரீம் பூமியை சோபயந்தி க்ஷேமமுள்ளதாய் பண்ணுகிறவளாயும், பரிணதி கடைசி சமயத்தில் ரமணியான் இன்பமாயிருக்கின்ற, புமர்த்தான் புருஷார்த்தங்களை பிரக்ஷரந்தி கொடுக்கின்றவளாயும் இருக்கின்ற, துவம் நீ சரணமுபகதானாம் உபாயமாக நம்பியவர்களுக்கு சாஸ்வதி அழிவில்லாமல் இருக்கின்ற, காமதேனுகு வேண்டியதெல்லாம் கொடுக்கிறவளாக, தேவலோகத்து பசுவாக பவசி ஆகிறாள் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் எல்லாத்தையும் கேட்டதையும் கேட்காமல் இருக்கிறதையும் நமக்காக வர்ஷிக்கின்ற பாதுகாதேவியை இந்த ஸ்லோகத்தில் காமதேனுவோட உபமானமாக எடுத்து சேவிக்கிறார். ஆனால் என்னென்னா, காமதேனுன்ற பசுவானது தேவலோகத்தில் இருக்குது. தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் பாதுகாதேவியானவள் இங்கே பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவள், பூமியை க்ஷேமமுள்ளதாய் பண்ணுகிறவளாயும், தரித்ரீம் சோபயந்தி. ஆக அந்த காமதேனு தேவலோகத்தில் இருக்கிறவாளுக்கு தான் பலனை தரும். காமதேனுவான பாதுகாதேவி பூமியில் இருக்கிறவாளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்கிறவளாக இருக்கா. எல்லோராலும் சேவிக்க தகுந்தவள். ஆக தேவலோகத்தில் இருக்கிறவாளும் சேவிக்க தகுந்தவள் பாதுகாதேவி. பூலோகத்தையும் காப்பாத்துறா. எப்படி காப்பாத்துறா அப்படின்னா, சரணி ரஜோபிகி மார்க்கத்தினுடைய தூளிகளாலே, அவளுடைய திருவடி துகள்கள், அந்த பாதுகையின் துகள்களாலேயே இந்த பூமியை காப்பாத்துறா, எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்குறா. ஏன்னா பொதுவிலேயே பசுமாடோட அந்த குளம்படியில் இருக்கக்கூடிய மண், அந்த தூசானது சாதாரண பசுமாடுக்கே அது சொல்லுவாள். இந்த மாதிரி அது திருஷ்டியெல்லாம் போக்கும், பாபங்கள்லாம் நீக்கும். அந்த பசுமாடோட குளம்படிப்பட்ட அந்த தூசே சர்வரோக நிவாரணம் அப்படின்லாம் சொல்லுவாள். சாதாரண பசுமாடுக்கே அது உண்டுன்னா, அப்போ காமதேனுக்கு அது எப்பேற்பட்ட பலனை கொடுக்கும். அந்த காமதேனு தேவலோகத்து பசுன்னா அது எவ்வளோ வசதி. சாதாரண தேவலோகத்து பசுவுக்கே அந்த அவ்வளோ பலன் இருக்குன்னா, பாதுகாதேவியோட தூளிகள் அப்போ எப்பேற்பட்டது. ஏன்னா தேவலோகத்தில் இருக்கிற பசுவானது தேவலோகத்துக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும். ஆனால் பாதுகாதேவி அப்படின்னு சொல்லப்படுற காமதேனுவானவள் பூலோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சேவிக்க தகுந்தவளாக இருக்கா, பூமியை காப்பாத்துறா. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் பரிணதி ரமணியான் கடைசி சமயத்தில் இன்பமாயிருக்கின்ற, புமர்த்தான் புருஷார்த்தங்களை கொடுக்க வல்லவள். ஏன்னா காமதேனுவால் தர்ம அர்த்த காமம் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். மோட்சத்தை காமதேனு தேவலோக பசுவான காமதேனுவால் கொடுக்க முடியாது. ஆனால் அது எங்கள் பாதுகாதேவியால் முடியுங்கிறதுனால காமதேனுவுக்கு ஒப்பாக பாதுகாதேவியை சொல்லலை. ஆனால் அந்த காமதேனு எப்படி கொடுக்குமோ அதை மாதிரி கொடுக்கக்கூடியவள், அதை விட வசதிவோ அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா காமதேனுன்றதால எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. எங்கள் பாதுகாதேவியால் எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். புருஷார்த்தங்கள் உட்பட 4 விதமான புருஷார்த்தங்களுமே கொடுக்க முடியும். கடைசி சமயத்தில் இருக்கிற புருஷார்த்தம்ன்றது நமக்கு மோட்சம்தான். முன்னாடியிலேருந்தே பார்த்துட்டு வரும். அந்த அந்திம ஸ்மிருதியில் நமக்கு தேவைப்படுறது மோட்சம்தான். அதை கொடுக்க வல்லவள் யாருன்னா பாதுகாதேவி தான். பின்ன எதுக்கு காமதேனுவோடு ஒப்பிட்டு சொல்லணும்? காமதேனுவோட வசதி தானேன்னா, அந்த கொடுக்குற வள்ளல் தன்மை அப்படிங்கிறது பொதுவிலேயே பசுமாடுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் அந்த கொடுக்குற வள்ளல் தன்மையை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக காமதேனுவை போன்றவள்னு சொல்கிறேன். இப்போ பெருமாளோட திருவடின்றது தாமரை புஷ்பம் அந்த மென்மையாக இருக்கும்.
தாயாரோட திருக்கரங்கள் தாமரைப்பூ மாதிரி இருக்கும்னா, தாயாரோட திருக்கரங்களை விட அந்த தாமரைப்பூ வஸ்தி இல்லை, பெருமாளோட திருவடியை விட தாமரைப்பூ வஸ்தி இல்லை, மென்மை இல்லை. ஆனால் அது சொல்கிறதுக்கு நமக்கு புரியறதுக்கு ஒரு உபமானமாக அதை உபயோகப்படுத்துகிறா. அந்த மாதிரி இங்கே காமதேனுவை காட்டிலும் வசத்தி நம்மளுடைய பாதுகாதேவி. ஆனால் கொடுக்குற வள்ளல் தன்மை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பசுமாடு எப்படி இறங்கி கொடுக்குமோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடியவள்ங்கிறதுக்காக காமதேனுவோட இங்கே ஒப்பீடு. இதோட சுவாபதேசம் அப்படின்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள் அது யார் அப்படின்னா நம் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் தான் அவ்வளவு பெரிய வள்ளல் பெரும் பசுக்கள். நம்ம மதுரகவி ஆழ்வார் சாய்ப்பர் அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அவ்வருமறையின் பொருள். அந்த 4 விதமான வேதங்களோட அந்த அருமறையின் பொருளை நமக்கு கொடுத்தவர் யார்? அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேன். நம்ம மேலே ஒரு காருண்யத்தோட நமக்காக 1000 இன்தமிழ் பாடினவர் யாருன்னா நம்மளுடைய நம்மாழ்வார். ஆக பாதுகாதேவியானவள் எப்படி காமதேனுவோ அதே போல் நம்மளுடைய நம்மாழ்வாரும் நமக்கு காமதேனு. ஏன்னா நமக்கு அப்படி கொடுத்துருக்கார். அவர் 1000 தானே கொடுத்தார், அப்போ ஏன் நம்மாழ்வாரை மட்டும் சொல்லணும்? மீதி 3000 மீதி எல்லாரும்லாம் சேர்ந்து எழுதியிருக்காளே அப்படின்னா அந்த 4000மே நமக்கு கொடுத்தவர் நம்மாழ்வார் தான். யோக திசையில் நாதமுனிகளுக்கு அந்த 4000த்தையும் கொடுத்தவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். 1000 அவரே எழுதினர். அது இல்லாமல் திருவிருத்தம் திருவாசிரியம் இதெல்லாம் இருந்தால் கூட 4000மே நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் காரணம்னா நாதமுனிகள் யோக திசையில் அவருக்கு தோன்றி நம்மாழ்வார் தான் 4000த்தையுமே நாதமுனிகள் கொடுத்தார். அதன் மூலமாக தான் நமக்கு இன்றைக்கி 4000மே பிராப்தமாயிருக்கு. ஆக எப்படி பாதுகையானவள் ஒரு காமதேனுவாக இருந்து எல்லாத்தையும் வழங்கினாலோ அதே போல் நம்மாழ்வார் நமக்கு இந்த பிரபந்தங்கள் அனைத்தையுமே நமக்கு கொடுத்துருக்கார். இப்போது இந்த மாதிரி வள்ளல் பெரும் பசுக்களாக இருந்து இவா நமக்கு கொடுக்கறத நம் சுவாமி அழகாக பதிவு பண்ணியிருப்பார். பறக்கும் புகழ்வரும் பைம்பொருள் வாய்த்திடும் பக்தர்களாய் இறக்கின்றவர்க்கு இவை ஈந்தால் அறம் உளதென்றியம்பார் கறக்கும் கருத்துடை தேசிகர் கன்றென நம்மை எண்ணி சுரக்கும் சுரவிகள் போல் சொருகின்றனர் சொல்ல முதே அப்படின்னு. கறக்கும் கருத்துடை தேசிகர், தேசிகர்ன்றவர் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அத்தனை பேரையும் குறிக்கிற வார்த்தை தான். அவெல்லாம் கன்றென நம்மை எண்ணி நம்மளை ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி நினச்சிண்டு சுரக்கும் சுரவிகள் போல் ஒரு கறக்கிற பசுமாடு மாதிரி சொருகின்றனர் சொல்ல முதே. அத்தனை வார்த்தைகளையும் அவ்வளவு நல்வார்த்தைகளையும் உபதேசங்களையும் நமக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா அந்த ஆழ்வார் ஆச்சாரியர்களோட பெருமையை நம்ம சொல்லி முடியாது. அப்படி நமக்கு அந்த சுரக்கும் அந்த சுரவிகள் கொடுத்ததுனால நமக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா நமக்குமே 4 நல்ல வார்த்தை வாயில் சுரக்கும். இதை தான் ராமானுஜ நூற்றந்தாதில் திருவரங்கத்தமுதனார் சாய்ப்பர் சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றறவோடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றன நமக்கினியான் உரைக்கின்றன உமக்கியான் அறம் சீரு முருகலியை துறக்கும் பெருமை ராமானுசன் என்று சொல்லுமினே அப்படின்னு. நமக்குமே சுரக்குமா? என்ன சுரக்கும் அப்படின்னா சொலப்புகில் சொல்ல தொடங்க ஆரம்பிக்கும் போதே நமக்கும் சுரக்கும். எது? திருவும் உணர்வும். அதாவது ஒரு ஒளிமயமான தேஜஸும் நல்ல ஞானமும் வாயமுதம் வாயில் ரசம், அந்த அமிர்த ரசம் நமக்குமே வருமா? எப்போ அப்படின்னா துறக்கும் பெருமை ராமானுசன் என்று சொல்லுமினே. ராமானுஜான்னு சொன்னாலே நமக்குமே சுரக்குமா வாயில் இன்னமுதம். ஆக அவள்லாம் சுரக்கும் சுரவிகள் போல் நமக்கு கொடுக்குறா. அந்த பாசுரங்களையும் அவளோட பெயர்களையும் சொல்கிறதுனாலேயே நமக்கும் நல்ல வார்த்தைகள் வாயில் சுரக்குன்றதுனால காமதேனு மாதிரி கொடுக்கக்கூடியவள் பாதுகை அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்காரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.